You are watching Grace Television. எனக்கன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதமான வேலைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இது இந்த வேத வசனம் அழியாத ஒன்று. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. இது ஒரு நாளும் திரும்புவதில்லை. இந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு. பேப்பர் தான், காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட வார்த்தை தான். ஆனால் இதிலே ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை, அவருடைய காரியங்கள் எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறது. அனுபவித்தவர்களுக்கு தான் நன்கு விளங்கும். ஆகவே ஆத்தும பாரத்தோடு நாங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து போகாதிருங்கள். இதுதான் இந்த வார்த்தை. பிரிந்து போக வேண்டிய காரியம் இருக்கிறது உலகத்தில். சில நேரத்தில் பெற்றோரை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்படும். பிள்ளைகளை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை ஏற்படும். நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்படும். உறவினர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்படும். அந்தந்த சூழ்நிலைக்கேற்றபடி சந்திக்கிற பிரச்சனையை வைத்து அந்த அனுபவங்கள். ஆனால் என்ன வந்தாலும், எந்த நிலையிலும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை விட்டு ஒருவரும் பிரிந்து போகவே கூடாது என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலின் ஆணித்தரமான அனுபவத்தோடு உள்ள ஆலோசனை. அப்போ அவரே சொல்கிறாரு, யார் என்னை பிரிக்க முடியும்? அவ்வளோ பிரச்சனை வந்தது அவருக்கு. அவ்வளோ வேதனையை சந்தித்தார். சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டத்தின் பாதையிலே போன போது வேற யாராவது இருந்தால் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு அவமானம். அந்த காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த வேத பகுதி படிக்கும்போதே உங்களுக்கு தெரியுது என்னென்ன காரியம்னு, என்னென்ன பிரச்சனை. இதெல்லாம் வந்தால் கூட ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள் காணப்பட்டது. அப்போ காரணம் என்ன? அந்த அளவுக்கு நன்றி உணர்வு, அவரை ருசித்த அனுபவம். ஒரு பக்கம் பாடுகள் தான், அவமானங்கள் தான், வேதனை தான். அது கொஞ்சம் குறைவே கிடையாது. ஆனால் உள்ளான வாழ்க்கை வரும்போது இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரோமர் 5:5 சொல்லப்பட்டதைப் போல தேவனுடைய அன்பை ஆவியானவர் மூலம் பெற்ற அனுபவம். பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாக அந்த அன்பு இந்த இருதயத்தில் இருக்கிறதை பார்க்கும்போது, அன்னைக்கு அவர் சொன்னார், இன்றைக்கு எங்களைப் போல ஊழியர்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது கூட அந்த உணர்வோடு தான் உங்களுக்கு நாங்கள் இதை அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய அன்பு வாயினால் சொல்ல முடியாது, எழுத்தினால் எழுதி காண்பிக்க முடியாது. இது வாழ்க்கையின் அனுபவம் பிரியமானவர்களே. ஏன்னா அந்த பரலோகத்தின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டு அதை தியாகமாய் அர்ப்பணித்து தனக்காக அல்ல பிறருக்காக ஒப்பு கொடுத்த இந்த காரியங்களை பார்க்கும்போது அது அந்த அனுபவத்தில் போறவர்களுக்கு தான் தெரியும். அதை தான்
பவுல் உணர்ந்தார். அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். இது அவர் கடந்து போன பாதையை குறித்து ஒரு வேத பகுதி சொல்லுகிறது பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 23 முதல் 28 வரைக்கும் இருக்கிற வார்த்தையை கவனிங்க. 2 கொரிந்தியர் 11:23 முதல். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நாங்கள் அதிகம். நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். புத்தீனமாய் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த இயேசுவுக்காக, இந்த சிலுவைக்காக, அநேக ஜனங்களின் ரட்சிப்புக்காக. அதை ஒரு மாதிரி தவறாக சொல்கிறாங்க. அதை பவுலடிகளார் விளக்கமாக சொல்கிறாரு. நான் அதிகமாக இதற்கு பிரயாசப்பட்டிருக்கிறேன். அதிகமாய் அடிபட்டவன். எத்தனை விதத்தில் நான் அடி வாங்கியிருக்கிறேன். நான் நினச்சேன்னா மற்றவங்களை அடிக்க முடியும். நான் அடி வாங்கியிருக்கிறேன். அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். அநேகரை காவலில் வைப்பதற்கு நான் காரணமாக இருந்தேன், இந்த இயேசுவின் நாமத்தை சொன்னவங்களை. ஆனால் பல முறை அவருடைய அன்புக்காக நான் காவலில் வைக்கப்பட்டவன். அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஒரு வாலிபன் மரணத்துக்கு இவர் காரணமாய் இருந்திருக்கிறார். ஸ்தேவான் என்ற ஒரு வல்லமையுள்ள தேவ மனுஷனின் மரணம், அது இவரும் காரணமாக. அவர்கள் கொலை செய்யும் போது, கல்லெறிந்து கொல்லும்போது இவரும் அங்கே இருந்ததாக வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் இங்கே அநேக தரம், ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை நான் மரண அவதியில் அகப்பட்டவன். 24ஆம் வசனம். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க அடிப்பாங்க, சவுக்கால் அடிப்பாங்க. 39 அடி அடிப்பாங்க அவங்களுடைய அந்த வழக்கத்தின்படி. அப்போ அதை போல் எத்தனை முறையாக யூதர்களால், சொந்த ஜனங்களால். ஏன்னா அந்த இடத்துல இவர் பொறுப்பாளராக இருந்தவர் தான். இவரும் ஒரு அதிகாரி, அந்த தலைவனாக இருந்து. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட போது இப்பொழுது இவரே அந்த அடி வாங்குகிற அளவுக்கு. அப்போ எத்தனை அடி? ஏறக்குறைய 200னா 195 அடி வாங்கியிருக்கார். எப்படி இருக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்தாவது சவுக்கால் அடிக்கும்போது 39 அடி அடிச்சிருக்காங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை 195 அடி. அவரே சொல்கிறார், 5 முறை நான் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லால் அடித்து என்னை தூக்கி போட்டாங்க. 3 தரம் கப்பலில் போகும்போது பிரச்சனை வந்தது. ராப்பகல் முழுவதும் கப்பல்லையே என் வாழ்க்கை இருந்தது. அநேக தரம் பிரயாணம். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், சொந்த ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரர்களால் உண்டான மோசம். இப்படி பிரயாசம், வருத்தம், கண்விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணம், எவ்வளோ விஷயம் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியம் வந்தபோது கூட அவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து போகவில்லை. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்த உண்டான கவலைதான் என்னை நாள்தோறும் நெருக்கினது. அப்போது நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டுடைய அன்பு அவருக்குள் வந்தபோது அவர் நோக்கமெல்லாம் ஒரு ஆத்துமா கெட்டு போய்விடக்கூடாது. ஒரு ஆத்துமா கெட்டு தவறான வழிக்கு போய் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்ற பாரத்தோடு அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக அவ்வளவும் சகித்தார். எனவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது. இதை கேட்கிற அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாம் வரும். எனக்கு வந்தது, வருகிறது. பவுலுக்கு வந்தது, அநேகருக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை ருசி பார்க்கிற மக்கள் ஆண்டவரை விட்டு பிரிய மாட்டார்கள்.
நீங்களும் இந்த ஆண்டவருக்காக உறுதியாக இருங்க. இதனுடைய பிரதிபலனை தேவன் உங்களுக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.